இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன் என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த பாக்குற? உங்களுக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா என் இதுவுக்கு என்ன தெரியும். சொல்லு இந்து, இவங்க நான் யாருன்னு கேக்குறாங்க. உனக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறத நீ ஏன் இவங்க கிட்ட சொல்லு. இப்பதான் எனக்கு புரியுது இந்து. அன்னைக்கு நீ கர்ப்பமா இருந்தல்ல, அதான் அந்த கருவை கூட கலைச்சிட்டியே. கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டா நம்ம ரெண்டு பேருக்குமே கெட்ட பேருன்னு தான் அதை கலைச்சேன்னு நினைச்சேன். நீ அதுக்காக கலைக்கல, உன் வயித்துல என்னோட குழந்தைய சுமக்க உனக்கு விருப்பம் இல்ல. நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த குழந்தைய கலைச்சேன்னு இப்பதானே எனக்கு தெரியும். என்னடா அமைதியா இருக்கிறதுக்காக வாய்க்கு வந்தெல்லாம் பேசுற? போடா போடா வெளிய போ. உண்மை, நான் சொல்றது எல்லாம் உண்மை. எதுடா உண்மை? எல்லாரும் முன்னாடியும் வந்து இப்படி பிரச்சனை பண்ணா நீ சொல்றதெல்லாம் நம்பிடுவோம் நினைச்சியா? நான் சொல்றத நம்ப வேண்டாம் சார். போட்டோ காட்டினா அப்ப நம்புவீங்கல்ல. பாருங்க, நல்லா பாருங்க. இது உங்க இந்து தானே? பக்கத்துல இருக்கிறது நான் தான் சார். இப்பவாது நம்புறீங்களா? நாங்க எப்படி எல்லாம் காதலிச்சோம், எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா இருந்தோம் பாத்தீங்களா? இவன் மட்டும் அபார்ஷன் பண்ணாம இருந்திருந்தா எங்களுக்கு அடையாளமா ஒரு குழந்தை இருந்திருக்கும் சார். ஒரு குழந்தை இருந்திருக்கும். என் பொண்ணை பத்தி தப்பா பேசினா உன் நாக்க அறுத்துரு வேண்டாம். எங்க வீட்டு பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? எங்கடா எங்கடா காட்டா. போட்டோஷாப்ல பண்ண போட்டோ கொண்டு காட்டா நம்பிரும் நினைச்சியா? நம்பிரும் நினைச்சியா? நம்பிரும் நினைச்சியா? நம்பி ஏமாத்துறோம் நினைச்சியா? அடிங்க சார், அடிங்க. சரிங்க சார், போட்டோவை மாஃபிங் பண்ணிருக்கலாம், ஆனா அவ காதலுக்கு அடையாளமா கொடுத்த இந்த மோதிரம் பொய் ஆகாது இல்ல. இது இந்துவோட ரிங்கு. நீங்க காட்டுடா. மாமா மாமா, ஆமா மாமா, இது இந்துவோட மோதிரம் தான். இந்து, ஓ மோதிரம் எப்படிமா அவங்கிட்ட போச்சு? எனக்கு தெரியாது அத்தை. எனக்கு இந்த ஆள் யாருன்னு கூட சத்தியமா தெரியாது அத்தை. இவ்வளவு ஆதாரம் காட்டி இருக்க, இப்பவும் என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்றியா இந்து?